Hi friends, வணக்கம். நான் உங்கள் சுதாகர். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மண்டபத்தில் டாய்லெட் ஃபுல்லாக ஒர்க் முடிச்சிட்டாங்க. அது எப்படி பண்ணியிருக்காங்கன்றதுக்காக காட்டலாம்ட்டு வாங்க பார்க்கலாங்களா. டாய்லெட் லைனு, இது வந்து பாத் லைனு. அந்த டாய்லெட் லைன் வந்து வெளியே ஏன் விட்ருக்கோம் அப்படின்னா, நாளைக்கு ஏதாவது அடைப்புனா நீட்டாக நம்ம வந்து ஓஸ் போட்டோ தண்ணி அடித்து நீட்டாக பார்க்கலாம். இதுவும் அதேமாரி தான், இதுலேயும் அந்தமாரி தான் கொடுத்துருக்குறோம். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா டாய்லெட் லைனு. அந்த டாய்லெட் லைனை ஆல்ரெடி உங்களுக்கு நான் காட்டியிருப்பேன். அப்படியே உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டாய்லெட் லைன் வருது இல்லைங்களா. மண் கொட்டிட்டாங்க. நான் போன வீடியோவில் உங்களுக்கு மண் இருந்திருக்காது, இந்த வீடியோவில் மண் கொட்டிட்டாங்க. கட்டையெல்லாம் போட்டு மண் கொட்டியிருக்கோம் அஸ்திரி பண்ணி. இப்போ பார்த்திங்கன்னா அதிலேருந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதான் நமக்கு டேங்க் வைக்கிற இடம். இது டேங்க் வைக்கிற இடம். டேங்க் வைக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா இப்போ வந்து நமக்கு 4 அங்குலம் பைப்பு சென்ட்ரு பார்த்திங்கன்னா இந்த சென்டரில் இருந்து இந்த செவுத்துக்கு மொத்தம் 10 அங்குலம் விட்ருக்கு. அதேமாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சைடு கேப் கால் வச்சு உட்காரறதுக்கு இந்த சென்டர்லேருந்து பார்த்திங்கன்னா 19 அங்குலம் இது விட்ருக்கு. இது ஒன்றும் டைல்ஸ் பூசுக்கு அளவை டைல்ஸ் இல்லாமல் உங்களுக்கு நான் இந்த அளவு சொல்கிறேன். இந்த இது கொடுத்துருக்கு. இதிலேருந்து பார்த்திங்கன்னா நேராக பைப்பு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. நான் இந்த பாத்ரூமுக்கான இதில் வந்து பார்த்திங்கன்னா பாத்துக்கு இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டேப் வருது 1 2, அதாவது 2A மிக்ஸ் லைன் வருது. இதில் வந்து ஷவர் கிடையாது, 2A மிக்ஸ் லைனு. ஹீட்ரு வந்து ஹீட்ரு ஒன்று வந்து பச்சை தண்ணிக்கு ஒன்று வருது. இதில் பார்த்திங்கன்னா ட்ராப் இந்த கார்னர் வந்து ட்ராப் பண்ணியிருக்காங்க. இது வந்து மல்டி ட்ராப் போட்டிருப்பாங்க. மல்டி ட்ராப் போட்டு இந்த அடப்பு கொடுத்துருக்காங்க. இதுலேயும் 4 அங்குலம் பைப் தான் வெளியே எடுத்துகிட்டு போகிறோம். 4 அங்குலம் பைப் எடுத்துகிட்டு போய் ஃபுல்லாக இந்த மாற்றுறாங்க, சந்தை அடிக்கிறாங்க. இதுலேயும் ஆஸ் யூஷுவல் சேம் அங்கே சொன்ன மாதிரி அந்த பாத்ரூமில் என்ன ஒர்க்கோ அதே ஒர்க்கு தான் இதுலேயும் கொடுத்துருப்பாங்க. ஃபுல்லாக இன்றைக்கி அந்த நம்ம ஓட்டை அடித்தது சந்தை அடித்து மண் கொட்டுறாங்க. இது வந்து 3வது லைனு. 3வது லைன் வந்து டாய்லெட் லைன் பாருங்கள். டாய்லெட் லைனு அதேமாதிரி 10 அங்குலம் இந்த கேப், இந்த சென்டர்லேருந்து 10 அங்குலம், அதுலேருந்து 19 அங்குலம் எல்லாமே கரெக்டாக ஈவனாக கொடுத்துருப்பாங்க. இதுலேருந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு விஷயம் என்னென்னா, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே டீ யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. எல்லாமே ஒய் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒய் ஏன் யூஸ் பண்ணுறாங்கன்னா, உங்களுக்கு வந்து தண்ணி பார்த்திங்கன்னா ஓடுற வட்டத்தில் ஓடிக்கிட்டே இருக்கும். சப்போஸ் நீங்கள் எக்ஸஸ் தண்ணி நம்ம இந்த ட்ராப்லேருந்து தண்ணி இந்த டாய்லெட்லேருந்து தண்ணி வருதுன்னா இது கூட போய் கலந்துக்கிட்டு போய்டும். டீ போட்டிருந்தால் பார்த்திங்கன்னா எகுத்துக்கிட்டு போகும். அதனால் நம்ம வந்து ஒய் தான் மேக்ஸிமம் போகிறது. இந்த லைன் வந்து மேலே வந்து ரூம்ஸ், அந்த ரூம்ஸ்லேருந்து வர்ற லைனு. இதையும் பாருங்கள் டீ போட்டு இங்கே நினச்சிருக்காங்க. இது 3 அங்குலம் பைப்பு இந்தாண்டிருந்து அந்தாண்ட பக்கத்துக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ட்ராப் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ட்ராப்லேயும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒய் தான் கொடுத்துருக்கோம். இது வந்து இதுவும் மல்டி ட்ராப். மேக்ஸிமம் நான் மல்டி ட்ராப் தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவர் ஒன்று இருக்கும் தூக்குற மாதிரி. அது ஈஸியாக எடுத்துகிட்டு நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்க முடியும். வருதுங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா இது எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு ஒய் ஒன்று போட்டு இந்த இடத்துல வந்து ஒரு வாஷ் பேஷன் இங்கே ஒரு ட்ராப் கொடுத்துருக்கேன். இங்கே வந்து இந்த ஏரியாவில் கழுவி தள்ளுற தண்ணி வந்து இந்த ட்ராப் வழியாக வெளியே போகிற மாதிரி இங்கே கொடுத்துருக்கேன். இதிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு பேஷனுக்கு ஒரு லைன் தள்ளி விட்ருக்கேன். ஸோ இதுலேருந்து அடுத்த பாத்ரூம் பார்ப்போம். இப்போ அடுத்த பாத்ரூமில் பார்த்திங்கன்னா இப்போ அந்த இடத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா டாய்லெட் லைன் இங்கே வருது. இந்த இடத்துல வந்து வெஸ்டர்ன் ஒய் போட்டு நிறுத்தி வச்சுருக்கேன். இந்த இடத்துல பி ட்ராப் அப்படியே டேரெக்டாக பி ட்ராப் இதில் சொருவி இந்த இடத்துல வந்து இந்தியன் பேஷன் வந்து இந்த இடத்துல இந்தியன் பேஷன் வருது. ஸோ இந்த இடத்துக்காக இதுவும் அது வந்து 3 அங்குலம் பைப்பு நேராக வெளியே எடுத்துகிட்டு போயிருக்கேன். வெளியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேம்பர் ஒன்று வருது. அந்த சேம்பரில் கொடுக்குற மாதிரி இது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு ட்ராப் ஒன்று கொடுத்துருக்கேன். இந்த ரூமுக்கான குளியல் இந்த இடத்துல ஒரு ட்ராப் ஒன்று கொடுத்துருக்கு. இதுவும் மல்டி ட்ராப் தான். அதிலேருந்து இந்தாண்ட சைடில் எடுத்துகிட்டு வந்து இந்த கார்னரில் ஒரு பேஷனுக்காக ஒரு லைன் வந்து நிறுத்தியிருக்கேன். இது வந்து இந்த ரூமு கம்ப்ளீட் ஆகிருக்கு. இப்போ இதில் எல்லாமே மண் கொட்ட சொல்லியாச்சு. மண் கொட்டிக்கிட்டு இருக்காங்க.